இது சீரியலா இல்ல ட்விஸ்ட் சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஒரு ட்விஸ்ட்ட வந்து வெளிய கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம இலக்கியா ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வந்தாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோடியா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய கல்யாணம் பண்ணும்போதே சொன்னாங்க, "இந்த மாரிலாம் பண்ணாத, அஞ்சலி சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ வந்து காட்டி விட்டாங்க. பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண வச்சாங்க. இப்படி எல்லாமே நடந்துச்சு. அது எல்லாமே ஓகே. பிரச்சனை இல்ல தான். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ட் கிடையவே கிடையாது. நம்ம கௌதம் பிளான் பண்ண ஒரு விஷயம். அதாவது பிரியா அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க வந்து லவ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. சரி ஏற்பாடு பண்ணவங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம கௌதம்க்கே தெரியாம, இப்போ நம்ம பிரியாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறது, உண்மையிலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். என்னடா இது இவ்ளோ பெரிய அதிர்ச்சிலாம் குடுக்குறாங்களே! இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெனைப்பீங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட இந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லும்போது, அடுத்ததா கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய பத்தின மொத்த ரகசியம் தான். அதாவது ரேவதி ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு சொல்றது தெரியல. 30 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. அப்படின்றது எல்லாமே நம்ம கௌதம்க்கு தெரியும். ஆனா கௌதம்க்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான். அவங்களோட உண்மையான அம்மா. அவங்கள 10 மாசம் வந்து சுமந்து பெத்த அம்மா, கௌதம பெத்த அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவீல் ஆகுது. அடுத்ததா இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயி நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த அம்மாவ கட்டிப்பிடிச்சு கதறி அழுறாங்க. அந்த ஒரு நேரத்தில நம்ம ரேவதி இருந்துட்டு ஒரு ஷாக்க குடுக்குறாங்க. என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே கூடாதுன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆளால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பிரச்சனை வரும். அதனால நான் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கேவோட பேர சொல்றாங்க. அதாவது அவங்க அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, வேற யாராச்சும் சொல்லியிருந்தா, அதாவது அவங்க அப்பா வேற யாராச்சும் இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த எஸ்எஸ்கேவோட பேரையே சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம கௌதமோ, இலக்கியா வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட பிரச்சனை, கார்த்திக் என்னாச்சு, கார்த்திக்கோட வாழ்க்கையில என்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவுக்கு தெரியும். கார்த்திக் கூட கொஞ்ச நாள் பழகியிருந்தாலுமே, அதாவது 2 நாள் பழகுனாலுமே கூட, கார்த்திக்க பத்தி மொத்த டீட்டெயில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரு. இப்படி ஒரு மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி தான் கடைசியில நம்ம கௌதம் போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு, இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்க விட மாட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடந்தா ஷாக்கா இருக்குமா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.